தற்போதைய அமைச்சர்களின் மகன்கள் 5 பேர் சீட்டு கேட்டாங்க. 5 பேருக்கு கொடுக்கல, காந்தியை தவிர. ஏன்னா காந்திக்கு கொடுக்கல, அதனால கொடுத்தாரு. பொன்முடிக்கு கொடுக்கல, அதனால பொன்முடி பையனுக்கு கொடுத்தார். ராஜகண்ணப்பன் பையன், ரகுபதியோட பையன், MRKயோட பையன், ஏவா வேலு, சகல அதிகாரம் படைத்த வேலுவோட பையனும் பணம் கட்டினார். 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இல்ல அதுல எல்லாம் கொஞ்சம் சொன்னபடி உறுதியா இருந்துட்டார் ஸ்டாலின். அது இன்னும் வேறு சில சர்ச்சைகளுக்கு வழிவகுக்குன்னு அவர் உஷாரா இருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் கைல்வழி செல்வராஜ் ஆகட்டும், அப்புறம் பொன்முடி ஆகட்டும், அங்கே இருக்க பொன்முடி காந்தி பதவி இது பண்ணது அவங்கவுங்க மகன்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார். அதனால பணமே கட்ட வேணாம் பொன்முடியை சொன்னார். காந்திக்கு இல்லைன்னா அவர் பகனு கொடுங்க, எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டார். மனோ தங்கராஜ் மேல ஒரு கலந்துபட்ட விமர்சனம் தான் இந்த ஆட்சி காலத்துல ஸ்டாலினுக்கு அவர் மீது இருந்தது. கைல்வெளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், மந்திரியா வாக்கிட்டோம், போதுன்னு நினைச்சிருக்கலாம். இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய யாரும் ஜாம்பவான்கள் மேல கையை வைக்க முடியலையே. துரைமுருகனை போட்டியிட வேணான்னு சொன்னார், விரும்பினார், சொல்லி அனுப்பினார், மீறி அவர் பணம் கட்டினார். கடைசியில காட்பாடி துரைமுருகன் BABL MABL கழக பொதுச்செயலாளர்னு அறிவிக்க வேண்டியது அவர் வாயாலே அறிவிக்கிறார்ல. இப்போ ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு சொன்னேன். அத்தம் இல்லாம கூப்பிட்டு என்னென்ன நான் இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி கட்டிட்டீங்களே, என்ன என்னை சங்கடப்படுத்துறீங்களே என்ன அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர அது பொது வழியில காட்டுவாங்களா? அப்ப தனக்கும் பொதுச்செயலாளர் இருக்கிற உதயநிதி எப்படி துரைமுருகன் விமர்சிப்பார்? ஸ்டாலின் அந்த பொறுப்பு எடுத்துப்பார். உதயநிதி போய் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டாலினுக்கு அந்த உரிமை இருக்கு. தலைவருங்கிற முறையில் வயசு குறைவாக இருந்தாலும் துரைமுருகனுக்கும் தலைவர் அவர் தான். அவர் கண்டிச்சிருக்கலாம், கண்டிக்க உரிமை இருக்கு, கண்டிச்சார். அதை மீறி அரசியல்வாதிக்கே உரிய குணப்படி பதவி ஆசை யாரை விட்டதுங்கிறது துரைமுருகனையும் விடவில்லை. ஒரு வகையில தன் உயிரையே, உழைப்பையே, அது தன் ரத்தத்தையே கொடுத்த அந்த இயக்கத்துக்கு துரைமுருகன் செஞ்ச துரோகம் தான் நான் சொல்லுவேன். தற்போதைய அமைச்சர்களின் மகன்கள் 5 பேர் சீட்டு கேட்டாங்க. 5 பேருக்கு கொடுக்கல, காந்தியை தவிர. ஏன்னா காந்திக்கு கொடுக்கல, அதனால கொடுத்தாரு. பொன்முடிக்கு கொடுக்கல, அதனால பொன்முடி பையனுக்கு கொடுத்தார். ராஜகண்ணப்பன் பையன், ரகுபதியோட பையன், MRKயோட பையன், ஏவா வேலு, சகல அதிகாரம் படைத்த வேலுவோட பையனும் பணம் கட்டினார். 4 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இல்ல அதுல எல்லாம் கொஞ்சம் சொன்னபடி உறுதியா இருந்துட்டார் ஸ்டாலின். அது இன்னும் வேறு சில சர்ச்சைகளுக்கு வழிவகுக்குன்னு அவர் உஷாரா இருந்தார். முன்னாள் அமைச்சர்கள் கைல்வழி செல்வராஜ் ஆகட்டும், அப்புறம் பொன்முடி ஆகட்டும், அங்கே இருக்க பொன்முடி காந்தி பதவி இது பண்ணது அவங்கவுங்க மகன்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறார். அதனால பணமே கட்ட வேணாம் பொன்முடியை சொன்னார். காந்திக்கு இல்லைன்னா அவர் பகனு கொடுங்க, எனக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டார். மனோ தங்கராஜ் மேல ஒரு கலந்துபட்ட விமர்சனம் தான் இந்த ஆட்சி காலத்துல ஸ்டாலினுக்கு அவர் மீது இருந்தது. கைல்வெளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம், மந்திரியா வாக்கிட்டோம், போதுன்னு நினைச்சிருக்கலாம். இன்னொருத்தர் வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய யாரும் ஜாம்பவான்கள் மேல கையை வைக்க முடியலையே. துரைமுருகனை போட்டியிட வேணான்னு சொன்னார், விரும்பினார், சொல்லி அனுப்பினார், மீறி அவர் பணம் கட்டினார். கடைசியில காட்பாடி துரைமுருகன் BABL MABL கழக பொதுச்செயலாளர்னு அறிவிக்க வேண்டியது அவர் வாயாலே அறிவிக்கிறார்ல. இப்போ ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு கண்டிச்சாருன்னு சொன்னேன். அத்தம் இல்லாம கூப்பிட்டு என்னென்ன நான் இவ்வளவு தூரம் சொல்லி இப்படி கட்டிட்டீங்களே, என்ன என்னை சங்கடப்படுத்துறீங்களே என்ன அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர அது பொது வழியில காட்டுவாங்களா? அப்ப தனக்கும் பொதுச்செயலாளர் இருக்கிற உதயநிதி எப்படி துரைமுருகன் விமர்சிப்பார்? ஸ்டாலின் அந்த பொறுப்பு எடுத்துப்பார். உதயநிதி போய் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டாலினுக்கு அந்த உரிமை இருக்கு. தலைவருங்கிற முறையில் வயசு குறைவாக இருந்தாலும் துரைமுருகனுக்கும் தலைவர் அவர் தான். அவர் கண்டிச்சிருக்கலாம், கண்டிக்க உரிமை இருக்கு, கண்டிச்சார். அதை மீறி அரசியல்வாதிக்கே உரிய குணப்படி பதவி ஆசை யாரை விட்டதுங்கிறது துரைமுருகனையும் விடவில்லை. ஒரு வகையில தன் உயிரையே, உழைப்பையே, அது தன் ரத்தத்தையே கொடுத்த அந்த இயக்கத்துக்கு துரைமுருகன் செஞ்ச துரோகம் தான் நான் சொல்லுவேன்.